வணக்கம் பக்தி யுகம் நேர்களே, நான் உங்கள் துவாரகா பேச வந்திருக்கிறேன். ஒரு ஸ்பெஷல் எபிசோட் இன்னைக்கு நடக்க போகுது. அதுக்காக நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி வந்திருக்கிறாரு. அவரை முதல்ல வெல்கம் பண்ணிடலாமா? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இப்போ யங் ஜெனரேஷன்ஸ்க்குலாம் நிறைய கொஸ்டின்ஸ் அவங்க மைண்ட்ல இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒன்னொன்னா நான் கேட்க வந்திருக்கிறேன். ஆமாங்கம்மா, நிறைய இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய ஆங்கர்ஸோட நான் எபிசோட்ஸ் பண்ணியிருக்கிறோம், பக்தியுகம் சேனல்லே பண்ணியிருக்கிறோம். பட் இது பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஸ்கூல்ல படிக்கிற ஒரு மாணவியா வந்திருக்கிறீங்க. இது எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் தான், உங்களுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல என்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா, உங்களுடைய வயதினர் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சில கேள்விகள் இருக்கும். அது வந்து அடல்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய கேள்விகளோட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அடல்ட்ஸ்க்கு எது மாதிரி கேள்வி வரும்? சார் எனக்கு எப்போ சார் பிசினஸ்ல நான் டெவலப் ஆவேன், எப்போ நான் வந்து கல்யாணம் பண்ணுவேன், அது மாதிரி கேள்விகள் அதிகமா இருக்கும். ஆனா உங்களுக்கு ஒரு 15, 13, 18 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்குலாம் எது மாதிரி கேள்வி இருக்கும்? நீங்களே சொல்லுங்க, எது மாதிரி கேள்விகள் இருக்கும்? ஜாதகம் எதுக்காக பாக்குறாங்க, பேசிக்கலா இது என்ன சயின்ஸா என்ன? ஆனா நீங்களே நிறைய சயின்ஸ் சப்ஜெக்ட் படிப்பீங்க. அது அப்புறம் வேற என்ன கேள்விகள் இருக்கும்? ஹையர் ஸ்டடீஸ்க்கு நாங்க ப்ரிஃபர் பண்றது தான் வந்து பண்றோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நீங்க வந்து கர்மானா பண்ணுது அப்படின்னு சொல்றீங்க. அதாவது உங்களுக்கு கர்மானா பண்ணுதுன்னா உங்களுக்கு நேச்சுரலா என்ன ஜாதகத்துல காமிக்கிறதோ அதுலதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனா நாம நினைச்சுக்கிறோம் அது பேசிக்கலா எனக்கே இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு. உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் எங்கிறது வருதுங்கிறது தான் ஜோதிடம். அப்புறம் வந்து வெளிநாடு போவனா, உள்நாட்டிலே இருப்பனா, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேலை செய்வனா, பிசினஸ் பண்ணுவனா, என்ன படிப்பேன், ஹையர் ஸ்டடிஸ் என்ன படிப்பேன், 11th என்ன குரூப் எடுப்பேன், அதுக்கப்புறம் நம்ம படிச்ச படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை செய்வனா. இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் படிச்சுட்டு ஐடி துறை போயிடுவாங்க இல்லையா? சில பேர் பாத்தீங்கன்னா பிகாம் அக்கௌண்ட்ஸ் படிச்சுட்டு மீடியா துறை போயிடுவாங்க. அதுலயே நிறைய ஆங்கர்ஸ் நான் பார்த்துருக்கேன், பிகாம் கிராஜுவேட்ல ஆங்கர் துறையில இருக்காங்க மீடியால. ஸோ அதனால படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலைக்கு தான் போகணும், அல்லது படிப்புக்கு சம்மந்தமே இல்லாத வேலைக்கு போகணும். இதெல்லாமே வந்து நீங்க எப்படி சொல்ல வரீங்க, எப்படி ப்ரிடிக்ஷன் பண்றீங்கிறது நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? சரி, ஒரு கேள்வியா கேளுங்க. நீங்க வந்து கன்சல்ட் பண்ணும்போது நிறைய பேர்கிட்ட இருந்து டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் வாங்குறீங்க. அப்புறம் அவங்க உங்களோட பிடிஎஃப்ல போட்டு கட்டமா வருது. அந்த கட்டத்தை வச்சு எப்படி சார் எங்களோட ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? நல்ல கேள்வி. நிறைய பேருக்கு இப்படி ஒரு கேள்விகள் இருக்கும். ஈவன் முதியோர்களுக்கு, அடல்ட்ஸ்க்கே பாத்தீங்கன்னா இது சில புரியாம தான் இருக்கு. உங்களுக்கு இந்த கேள்வி வந்ததுல வந்து வியப்பு இல்லை. இப்ப என்னன்னா, இப்ப நீங்க பிடிஎஃப் ஃபைலா உங்களுடைய சார்ட் நானே போட்டு கிளைண்ட்ஸ்க்கு அனுப்புறோம்னு நீங்க சொன்னீங்க. அதுக்கு நான் முதல்ல இன்புட்டா வாங்குறோம் ஒண்ணு. அது என்ன வாங்குறோம்னு சொல்லுங்க? டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த். ஓகே, டேட் ஆஃப் பர்த் இருந்தாலும் அந்த டைம்ல பிளானட்ஸ்ல எங்க இருக்குதுன்னு நம்ம பண்ண முடியும். டைம் ஆஃப் பர்த் இருந்தாதான் லக்னம், எந்த லக்னம் பண்ண முடியும். பிளேஸ் ஆஃப் பர்த் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? பிளேஸ் ஆஃப் பர்த் அந்த லாங்கிட்யூட் லாட்டிட்யூட் வச்சு என்ன? பிளேஸ் ஆஃப் பர்த் தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய லோக்கல் டைம் தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவில் நம்ம இருக்கோம். இந்தியாவில் வந்து ஒரு டைம், இப்போ ஒரு டைம் சொல்றோம். இப்போ என்ன டைமு? 3:45. இப்போ 3:45ன்னு சொல்றோம். இது கோயம்புத்தூரோட டைமா? இல்ல, இந்தியாவோட லோக்கல் டைம். சரி, இந்தியாவோட லோக்கல் டைம்னா எந்த லாங்கிட்யூட் ஃபாலோ பண்றோம் நம்ம? அலகாபாத் அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்கு, அதுல ஜவஹர்லால் நேரு பிறந்த ஒரு ஊரு, சென்ட்ரல் இந்தியால அதுதான் வருது. ஸோ அந்த அலகாபாத்தோட லாங்கிட்யூடில் தான் நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமா எடுத்துக்கிறோம். ஸோ அந்த அலகாபாத் லாங்கிட்யூடுக்கு கோயம்புத்தூர் பாத்தீங்கன்னா வெஸ்ட்ல இருக்கு, அதாவது மேற்கு இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் தள்ளி இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 3:45ங்கிறது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஃபாலோ பண்றோம்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் 3:38 தான் வந்திருக்கும். 3:38 தான் இப்போ இருக்கும். 5 நிமிஷம் பின்னாடி தான் கோயம்புத்தூர் இருக்கும், ஏன்னா நம்ம வெஸ்ட்ல இருக்கும். இதே சென்னை, கல்கட்டா, அலகாபாத்துக்கு இந்த பக்கம் இருக்கிற எல்லாம் பாத்தீங்கன்னா 3:52, 54 போயிருக்கும். ஆனா ஒரு ஊருக்கும் ஒரு நேரத்தை வச்சு நம்ம வாழ முடியுமா? முடியாது. அது இந்தியாங்கிறப்போ. அதனால ஒரே ஒரு லாங்கிட்யூட் ஃபாலோ பண்றப்போ நம்ம லோக்கல் டைம் 7 மினிட்ஸ் காம்ப்ரமைஸ் பண்றோம். காம்ப்ரமைஸ் பண்றேன்னு என்ன, அப்ராக்சிமேட் பண்ணிக்கிறோம். சோ அந்த அப்ராக்சிமேட் பண்றது வந்து நமக்கு புரியுது. ட்ரெயின் டைமுக்கு, பஸ் டைமுக்கு எல்லாம் புரியும். ஜாதகத்துக்கு தெரியுமா? ஜாதக கர்மா எப்படி செயல்படுதுன்னா, நீங்க எந்த நேரத்துல பிறந்தீங்க, அந்த பூமியில எந்த நேரத்துல லோக்கல் டைம்ல பிறந்தீங்க, அப்ப சூரியன் எங்க இருந்தது, ஒரு கிரகம் எங்க இருக்கிறத வச்சுதான் நம்ம துல்லியமா பண்ண முடியும். அதனால நம்ம கோயம்புத்தூர் நீங்க பிறந்திருக்கீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர்ல பிளேஸ் ஆஃப் பர்த்ங்கிறது கோயம்புத்தூர் போட்டோம்னா அந்த 7 நிமிஷம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இந்தியன் டைமுக்கும் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கும் கோயம்புத்தூருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இதே நீங்க கொல்கத்தால பிறந்திருந்தீங்கன்னா மைனஸ் பண்ணிக்கும். இதே கோயம்புத்தூரா இருந்ததுன்னா பிளஸ் பண்ணிக்கும். இது மாதிரி சில டிஃபரன்சஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோம். இதெல்லாம் முதல் சாஃப்ட்வேர்லாம் வராத காலத்துல என்ன பண்ணாங்கன்னா பஞ்சாங்க முறையில பண்ணி கோயம்புத்தூரோட லாங்கிட்யூட் அக்ஷானம் இந்த மாதிரி சொல்லுவாங்க, அதோட எல்லாம் எடுத்து டிகிரி எடுத்து நேரத்தை குறைச்சு ஏத்தி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாமே சாஃப்ட்வேர் உலகம், டிஜிட்டல் உலகத்தினால வந்துருச்சு. ஸோ அதனாலதான் நீங்க 3 இன்புட்டை வாங்கி உங்களுடைய ஜாதகத்தை போடுறோம். ஜாதகம்னா என்ன? இட்ஸ் அ ப்ளூ பிரிண்ட் ஆஃப் யுவர் கர்மா.
ப்ளூ பிரிண்ட்னா என்ன? ப்ளூ பிரிண்டா ஜஸ்ட் ஒரு டிசைன். இப்போ ஒரு ஒரு வீடு கட்டுறீங்கன்னா வீடோட ப்ளூ பிரிண்ட் கொடுங்க சார் அப்படிம்பீங்க. ப்ளூ பிரிண்ட்னா அதான் டிசைன். எந்த ஹால் எங்க இருக்குது, பெட்ரூம் எங்க இருக்குது, டைனிங் ரூம் இருக்கு, டிசைன் பார்ட். உங்களுடைய கர்மாவோட டிசைன் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு தான் சார்ட். அதுல எந்தெந்த கிரகம் எங்க இருக்கிறத பொறுத்து தான் நீங்க எது மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க, உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வரப்போகுது, எந்த துறையில போறீங்க, எல்லாமே உள்ளடக்கிங்கிறது தான் இந்திய வேத ஜோதிடத்தோட அடிப்படை. சரி, அப்படின்னா என்னன்னா கர்மாவின் அடிப்படையில தான் நீங்க அந்த நேரத்துல அந்த தேதியில பிறக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க? கோயம்புத்தூர். நீங்க கோயம்புத்தூர்ல அதே டைம்ல கோயம்புத்தூர்ல பிறக்காம நீங்க ஆப்பிரிக்கால பிறந்திருக்கீங்கன்னு வைங்க, சவுத் ஆப்பிரிக்கால, அல்லது இப்ப நம்ம கிரிக்கெட் மேட்ச் நடந்திருக்குது ஆஸ்திரேலியா சிட்னில பிறந்தீங்கன்னு வைங்க, டோட்டலா உங்க லக்னமே மாறிடும். இப்ப நீங்க என்ன லக்னம்னு தெரியுமா? கும்ப லக்னம். வெரி குட். ஸோ கும்ப லக்னம் வந்து இப்போ இந்தியாவில பிறந்திருக்கீங்க. அதே நேரத்துல அந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்க பிறக்குறீங்க, நீங்க அழுகுறீங்க, குழந்தை நர்ஸ் வந்து காட்டுறாங்க அம்மா எழுதி நிக்கிறவங்களுக்கு. அதே நேரத்துல நீங்க போன் பண்ணி சிட்னில பேசுறீங்க, சிட்னிலயும் இப்பதான் ஒரு குழந்தை பிறந்தது, ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் தான் ஆச்சுங்கிறாங்க. அது கும்ப லக்னமா இருக்காது, அது வேற லக்னமா இருக்கும். புரியுதுங்களா? அது முன்னாடி லக்னமா இருக்கும், ஒரு 4 லக்னம் முன்னாடியா இருக்கு. இதே ஆப்பிரிக்கா இருந்தா இந்தியாவுக்கு வெஸ்டா வரனால அது 4 லக்னம் தள்ளி வரும். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நீங்க எந்த ஊர்ல பிறக்கணும், எந்த ஃபேமிலியில பிறக்கணுங்கிறது எழுதப்பட்டிருக்கு. எந்த நேரத்துல பிறக்கணும், எந்த தேதியில பிறக்கணுங்கிறது எழுதப்பட்டிருக்கோ, கருதப்பட்டிருக்கோ, முதலே வந்து முடிவுபட்டிருக்குமாறு எந்த ஊர்ல பிறக்கணுங்கிறது எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா அது பிறகு ஜாதகமே மாறுது இல்லையா? ஸோ அதுதான். ஸோ நீங்க கேட்டீங்க சார் இது மாதிரி கட்டமா போட்டு பிடிஎஃப் ஃபைல் கிளைண்ட்ஸ்க்கு அனுப்புறீங்களே, அந்த கட்டம் என்ன சார் சொல்லுது அப்படின்னா உங்க கர்மா என்ன. ஒரு கர்மாங்கிற ஒரு விஷயம் இருக்கனாலதான் நீங்க பிறந்தீங்க. கர்மாலாம் தீர்ந்துருச்சுன்னா நீங்க பிறக்கவே மாட்டீங்க, கடவுளோட போய் சேர்ந்துருவீங்க. புரியுங்களா? இப்போ கர்மா கொஞ்சம் மீதி இருக்கிறனாலதான் வந்து பிறந்தீங்க. அந்த கர்மா நல்ல கர்மாவா இருக்கிறப்ப நல்ல வாழ்க்கையா வாழ்வீங்க. தீய கர்மா செய்திருந்தீங்கன்னா இப்ப நிறைய ஜென்ரேஷன் ஒரு பிறவி இல்லை பல பிறவிகள்ல செய்த கூட்டு கர்மாவின் இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன நட்சத்திரத்தை பிறந்தீங்க? பூர நட்சத்திரம்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம். உங்களோட திசை வந்து முதல் திசை என்ன? சுக்கிர திசை தான். பூர நட்சத்திரத்துல பிறந்தாலும், பரணி நட்சத்திரத்துல பிறந்தாலும், பூராட நட்சத்திரத்துல பிறந்தாலும் முதல் திசை வந்து சுக்கிர திசை. அதே நீங்க முதல் பாதத்துல பிறந்திருந்தீங்கன்னா முழுசா கிடைக்கும். 20 வருஷம் மகா திசையில 19 வருஷமாச்சு கிடைக்கும். இல்ல சார் நான் 2வது பாதத்துல தான் பிறந்திருக்கேன்னா ஒரு 16 வருஷம் கிடைக்கும். 16 வருஷம் சுக்கிர திசைக்கு அப்புறம் தான் சூரியன் சந்திரன் வரும். இல்ல சார் நான் கடைசி பாதத்துல தான் பிறந்தேன், 4 பாதம் இருக்குன்னு சொல்றாங்க, அதுல 4வது பாதத்துல பூரா 4வது பாதம் அப்படின்னா உங்களுக்கு 4 வருஷம் தான் இருக்கும். தசா இருப்பு 4 வருஷம் 3 மாதம் 30 நாட்கள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சூரிய தசை வந்துடும். சோ இது எதுக்குங்க நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு சூரியன், சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகுங்கிற சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா? எப்படி ABCDங்கிற சீக்வன்ஸை மாத்த முடியாது இல்லையா? ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இதையும் மாத்த முடியாது. அந்த சீக்வன்ஸை வந்து நம்ம மாத்த முடியாது. அதுதான் கர்மா பெல்ட். அந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு லக்னத்துக்கு என்ன ஒரு கிரகம்? நீங்க கும்பலக்கன்னு சொன்னீங்க. சுக்கிரன் வந்து கும்பலக்கணத்துக்கு ராஜயோகம், யோகமான ஒரு கிரகம். அதை தகுந்த மாதிரிதான் நீங்க அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல யோகமான குடும்பத்துல தான் பிறப்பீங்க. இதே நீங்க வந்து ஒரு சுக்கிரன் வந்து ஒரு தனுசு லக்னமோ ஒரு மீன லக்னத்துக்கோ பொறுத்து அந்த சுக்கிரன் ரொம்ப பாதிப்பாகி ராகுவோட சேர்ந்து சனி பார்வையில இருந்து செவ்வாயோட சேர்ந்து சுக்கிரன் பயங்கர பாவத்துவமா இருந்து அந்த லக்னத்துக்கு ஆகாத ஒரு கிரகமா சுக்கிரன் இருக்கிறாருன்னா நீ பிறக்கிறப்பவே ஒரு ஏழ்மையான குடும்பத்துல, பிரச்சனைக்குரிய ஒரு குடும்பத்தில் பிறந்து அனாதை ஆசிரமத்துல சேர்த்தக்கூடிய அமைப்பு கூட வரும். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது? சார் நான் பிறந்துட்டேன், எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனா நீங்க பிறந்தது உங்களுக்கு ஒன்றும் தெரியாம பிறந்துட்டீங்க. ஆனா கர்மாவின் அடிப்படையில தான் நீங்க எல்லாமே பண்றீங்க. புரியுதுங்களா? அதுதான் இந்திய வேத ஜோதிடத்தோட அடிப்படை. இது நான் சொல்ல, இந்திய வேத ஜோதிடத்தோட அடிப்படை. இதை தெரிந்து படிச்சு கர்மாவை சொல்றவன் தான் ஜோதிடர். புரியுதுங்களா? அடுத்த கேள்வி சார், இப்ப நம்ம 11th கிரேட்ல சார் ஸ்ட்ரீம் செலக்ட் பண்ணுவோம்ல சார், அது எப்படி சார் நீங்க ஹாரோஸ்கோப்ல ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க? அதாவது 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப என்ன குரூப் எடுக்கலாம், இதெல்லாம் வந்து நாங்க சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிடுறோம். இது வந்து உங்களை பார்த்தா என்ன பலன் கிடைக்கும்னு கேக்குறீங்க. உங்களுக்கு உங்க பேரண்ட்ஸ் வந்து கேட்டாங்கன்னா என்ன பலன்னா, நம்ம முதல்ல உங்க சார்ட் போட்டோம், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரு கொடுக்கணும்னு சொன்னேன். போட்டு பஞ்சாங்க முறையில பார்த்தா பஞ்சாங்க முறையில 1/2 மணி நேரத்துல நாமளே போட்டுடலாம். இல்ல சாஃப்ட்வேரே வந்துருச்சு சார், 30 செகண்ட் 10 செகண்ட்ல போட்டுடலாம் உங்க சார்ட் போட்டு உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகம் நல்லா இருக்குன்னு என்ன அர்த்தம்? அழகா இருக்குன்னு அர்த்தமா? சுபத்துவங்கிறது ஒரு விஷயம், ஸ்தான பலம்னு ஒரு விஷயம், திக்பலம்னு ஒரு விஷயம், அப்புறம் திருக்பலம்னு ஒரு விஷயம். இத்தனை பலம் இருக்கு. பலம்னா என்ன இங்கிலீஷ்ல? ஸ்ட்ரென்த் எதுல நிறைய இருக்கோ அந்த கிரகத்தோட காரத்துவம் தான் செய்யும். அந்த வேலை, அந்த படிப்பு தான் உங்களுக்கு நேச்சுரலா வரும். அதுதான் உங்களுக்கு நல்ல டேலண்டா இருப்பீங்க. இப்ப புதன் என்ன கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? புதன்ங்கிறது இங்கிலீஷ்ல என்ன? புதன்கிறது வந்து இங்கிலீஷ்ல உங்களோட சோலார் சிஸ்டத்துல முதல் பிளானட் என்ன? மர்க்குரி.
புதன் தான் மெர்க்குரி, புதன் தான் முதல் பிளானட். ஸோ அந்த மெர்க்குரி என்ன கொடுக்கும்? ஒருத்தருக்கு மெர்க்குரி ரொம்ப நல்லா இருந்து, நான் சொன்ன மாதிரி ஸ்தானபலம், திக்பலம், திருப்பலம்லாம் நல்லா இருந்தா என்ன கொடுக்கும்? படிப்புனா மேத்ஸ், ஐடி, சாஃப்ட்வேர், நம்ம பேசிட்டு இருக்கிற அஸ்ட்ராலஜி, கணக்கு வழக்கு, ஆடிட்டரு, பிகாம், ஏன் செஸ் கூட நல்லா விளையாடுவோம். அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா கொடுக்கும். செவ்வாய் பலமா இருந்தா என்ன கொடுக்கும்? ஸ்போர்ட்ஸ், மெடிக்கலு, டாக்டரு, சிவில் இன்ஜினியர், ஆர்கிடெக்ட், கேட்டரிங் துறை. செவ்வாய்ங்கிறது சிகப்பு நிற பொருட்கள், சூடா இருக்கக்கூடிய பொருட்கள். இப்போ அடுப்பு, அந்த கிச்சனு, இதுல எல்லாம் நம்ம ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம எனக்கு சமையல் ரொம்ப பிடிக்கும்பாங்க, செவ்வாய் நல்லா இருக்கும். இல்லைன்னா செவ்வாய் இல்லைன்னா சமையல் பிடிக்காது. அது மாதிரி ஒரு கிரகத்துக்கும் ஒரு காரத்துவம் இருக்கு. ஸோ உங்களுடைய ஜாதகத்துல இப்போ நீங்க கேட்குறீங்க 8th standard 9th standard படிக்கிறீங்களா, 11th எது எடுக்கலாம் சார் அப்படின்னு நீங்களும் உங்க பேரண்ட்ஸோ கேட்குறாங்கன்னா, முதல் இடத்துல ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம். எந்த கிரகம் நல்லா இருக்கு, அடுத்து வரக்கூடிய தசைகள்லாம் அந்த கிரகத்தின் சார்ந்த தசைகளா வருதா அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம உங்களுக்கு கைட் பண்றோம். சார் ஆமா சார், நான் சொல்றேன் இந்த பொண்ணு நல்லா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ், ஐடி துறையில போற மாதிரி இருக்குங்களே, நல்லா இருக்கேன்னா ஆமா சார் அவளுக்கு அதுல தான் இன்ட்ரெஸ்ட், எப்ப பார்த்தாலும் அதே நோண்டிட்டு இருக்காளுங்க, அதான் பண்றாங்க. அது மேட்ச் ஆகும். மேட்ச் ஆகலைன்னா அது ஜோதிடம் கிடையாது. இல்ல சார் நீங்க அவளுக்கு என்னமோ வேற இன்ட்ரெஸ்ட், நீங்க என்னமோ வேற சொல்றீங்கன்னா எங்கோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். எங்க தப்பு நடக்குது? மேபி டைம் ஆஃப் பர்த் தப்பா இருக்கலாம், அல்லது ஜோஷியருக்கு கரெக்டா பார்க்க தெரியாம இருக்கலாம், எத்தனையோ இருக்கலாம். பட் சயின்ஸ் தப்பு கிடையாது. சயின்ஸுக்கு எப்பவுமே கரெக்டா தான் இருக்குது. பாக்குறவன் தான் முன்ன பின்ன பண்ணிட்டு இருக்கிறான், சயின்ஸ் இருக்கு. ஸோ இது வச்சுதான் நீங்க கைட் பண்றப்போ உண்மையே நீங்க அப்படின்னா நீங்க கேட்கலாம், சார் எனக்கு ஆல்ரெடி தெரியும்ல, உங்களை எதுக்கு கேட்கணும். நம்ம டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறோம், நாம போற டைரக்ஷன் கரெக்டா. சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ராங் டெசிஷன் எடுக்க முடியாம இருப்பாங்க. ஒரு ஆகாத ஒரு சுமாரான தசை வரும் பொழுது குழப்பமா இருப்பாங்க. எனக்கு சயின்ஸும் பிடிக்குது சார், இதுவும் பிடிக்குது சார், என்னன்னே தெரியல. அப்படின்னா உன் ஃபியூச்சர்ல எது நல்லா இருக்கு, உனக்கு எது யோகமா இருக்குன்னு பார்த்து நம்ம சொல்றோம். சோ இதுதான் ஜோதிடத்தோட அடிப்படை. இதனால என்ன யூஸ் வருதுன்னு நினைக்கிறீங்க கிளைண்ட்ஸ்க்கு? அவங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஸ்கிரீம் நம்ம எடுத்தா என்ன கிடைக்கும்? நல்லா வாழ்க்கையில முன்னேறலாம். இல்லைன்னா கஷ்டப்பட்டு நமக்கு ஆகாத விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா நான் என்னோட அவயோக திசை நடக்கும் பொழுது நம்ம ஒரு காலேஜ்ல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சேன். எனக்கு எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சுத்தமா பிடிக்கல. எப்போ நம்ம செகண்ட் இயர்ல போனோமோ அதுல இருந்தே பாத்தீங்கன்னா அரியர் தான். இப்ப அஸ்ட்ராலஜி 18 வருஷமா எவ்வளவு ஆர்வமா படிக்கிறோமோ அதுல ஒரு 10% கூட கிடையாது. ஏன்னா அதுல தெரியாததை நம்ம பண்ணிட்டோம். சூரியன் அதுல நல்லா இருக்கணும், சூரியன் எனக்கு நல்லா இல்லை, சூரியன் மறைஞ்சிருச்சு. அதுவும் இல்லாம அது அவயோக திசை. ஸோ அதனால வேஸ்ட் ஆயிடுச்சு. இதே நான் மெக்கானிக்கலோ வேற எடுத்திருந்தேன்னா நம்ம நல்லா இருந்திருக்கும். ஸோ அது மாதிரி தப்பு பண்ணிட்டேன். ஸோ அது மாதிரி சில பிழைகள் நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல கைடன்ஸுக்காக உங்க மாதிரி வயதினர்கள் பேரண்ட்ஸோ நீங்களோ கேட்கறதுனால கிளாரிட்டியோட, ஏன்னா எந்த ஒரு ராங் டெசிஷன் எடுத்தாலும் பாதிப்பு யாருக்கு? நமக்கு தான். டைமும் வேஸ்ட், பணமும் வேஸ்ட். இந்த டைம் இன்னொன்னாக நீங்க காலேஜ் போயிட்டு இன்னொரு 11th படிக்க முடியுமா? அவ்வளவுதான். ஒரு தடவை பண்ணீங்கன்னா பண்ணது. அதனால கரெக்டான டெசிஷன் எடுத்துட்டு போறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். சார் அடுத்தது சார், டாக்டர் வேலைக்கு போறதா இல்லைன்னா என்ஜினியர் வேலைக்கு போறதா அப்படிங்கறது எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க? அதேதான். அதே எப்படி நம்ம ஹையர் ஸ்டடீஸ்க்கு 11th and 12th சொல்றோமோ அதே மாதிரி 23 வயதுல இருந்து 40-45 வரைக்கும் என்ன மாதிரி தசைகள் போகுது, எந்த கிரகத்தின் தசை போகுது, புதன் தசை போதா, செவ்வாய் தசை போதா, அதோட காலத்தும் கொடுக்குமா, எந்த கிரகம் வலிமையாக இருக்கிறது, புதன் நல்லா இருந்தா ஐடி துறையில, செவ்வாய் இருந்ததுன்னா மெடிக்கல் ரிலேட்டடு, சனி நல்லா இருந்தா மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அது மாதிரி விஷயங்கள், சூரியன் நல்லா இருந்தா அரசியல் சம்பந்தம், அரசு உத்தியோகம். இப்போ நேற்று கூட ஒரு அப்பாயின்மெண்ட், சார் 3 வருஷமா ஐஏஎஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கட்சி சக்சஸ் ஆகுமா இல்லையா, எனக்கே பயம் வந்துருச்சு. 30 வயசு ஆயிடுச்சு சார், என் ஃப்ரெண்ட் எல்லாம் கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்றாங்க, நான் இன்னுமே செட்டில் ஆகல, நான் வாழ்க்கையில எனக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு. நல்ல வேலை ஒரு பௌர்ணமி அன்னைக்கு பிறந்து சூரியன் ரொம்ப நல்லா இருக்கு, கண்டிப்பா சூரிய புக்தியே வருது, கண்டிப்பா நீங்க செட்டில் ஆயிருவீங்க, விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னேன். ஆமா சார், எனக்கு நல்ல வேலை இந்த டைம்ல சொன்னீங்கன்னா எனக்கு மனசு விட்ற மாதிரி இருக்கு. இப்போ பாருங்க 6 மாசத்துல அவரு பெற போறாரு, ஒரு படிநிலை கம்மியா பண்ணாலும் போய் போஸ்டிங் வாங்கிடுவார். ஸோ அது மாதிரி உங்களுடைய துறையில என்ன துறையில கர்மா காட்டுது அப்படிங்கிறது நம்ம காமிக்கும் பொழுது நல்லா கைட் பண்ணி அவங்கள ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல, ஒரு மன உளைச்சலான இருக்கிற சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதான். அதே மாதிரி அது மாதிரி யோகம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இல்லைங்கம்மா உங்களுக்கு சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கு, சூரியனோட வீடாகிய சிம்மம் பாதிக்கப்பட்டிருக்கு, அடுத்த வரக்கூடிய தசைகள்லாம் அரசு உத்தியோகத்தில் இருக்கிற தசைகளா வரல, நீங்க இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரே ஒரு அட்டம்ப்ட்லேயே உங்களுக்கு லாஸ்ட் அட்டம்ப்ட்ல உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பிரைவேட் கம்பெனிஸ்ல நீங்க ட்ரை பண்ணுங்க, அதுலதான் உங்களுக்கு யோகம் இருக்கு, அதுலதான் உங்களுக்கு வாழ்க்கை இருக்குன்னு நம்ம கைட் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஸோ இந்த ஒரு கிளாரிட்டியை கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த ஜோதிடங்கிற ஒரு அற்புதமான ஒரு தெய்வ சாஸ்திரத்தை நாம
யூஸ் பண்றோம். சார் இப்போ இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஒரே மாதிரி கேரக்டர் இருக்கும், லைக் ஒரே மாதிரி யோசிப்பாங்க, ஒரே மாதிரி நடந்துப்பாங்க, அதெல்லாம் எப்படி சார்? வெரி குட். இப்போ உங்களுக்கே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 8th. இப்போ எத்தனையோ நிறைய பேர்த்தோட பழகுறீங்க. சில பேர் மட்டும் உங்களுக்கு நல்லாவே கனெக்ட் ஆவாங்க, உங்களோட மனநிலைக்கு வருவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தை நீங்க பாருங்க, உங்களுடைய லக்னத்துக்கு நட்பு லக்னமா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கும்ப லக்னம்னா கும்பத்துக்கு நட்பு பாத்தீங்கன்னா புதனும் சுக்கிரனும். மிதுன லக்னமா இருக்கும், துலாம் லக்னமா இருக்கும், ரிஷப லக்னமா இருக்கும், கன்னி லக்னமா இருக்கும். ஸோ அது மாதிரி மோஸ்ட்லி நான் சொல்றது 70% அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி ராசிலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கோட 6-8 ராசிகள் இல்லாம உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் ராசியாகவும் உங்களோட ராசியிலிருந்து 9ஆம் ராசியாகவும் அந்த திரிகோண ஸ்தானமா வரும். ஸோ அப்பதான் அந்த லைக் மைண்ட், எப்படி நீங்க ஒரு ஜோக் அடிக்கிறீங்கன்னா அவங்களும் அந்த ஜோக்கா எடுத்துக்கணும். இதே வந்து 6-8 மாற ஒரு லக்னமா இருந்து 6-8 ராசியா இருக்கிறவங்க நீங்க ஜோக் அடிக்கிறத அவங்களை நீங்க கிண்டல் பண்ற மாதிரி நடிச்சுப்பாங்க. அவங்களுக்கு ஈகோ ஹர்ட் ஆகும். புரியுதுங்களா? இதே வந்து அந்த 5-9ங்கிறப்போ நீங்க எந்த கான்டெக்ட்ல அது சொன்னீங்கன்னு புரிஞ்சுப்பாங்க. அவங்களும் ஈக்குவலா இன்னொரு ஜோக் அடிப்பாங்க, நீங்களும் சிரிப்பீங்க. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து மனப்பொருத்தம். இதை தான் வந்து மேரேஜ் மேட்சிங்லயும் நம்ம பாக்குறோம். மனப்பொருத்தம் இருக்கா? அந்த அந்த இப்ப என்ன அதெல்லாம் விட்டுட்டு என்ன பாக்குறாங்க, 10 பொருத்தம்னு போட்டு இந்த ஸ்கூல்ல மார்க் போடுற மாதிரி 100க்கு 90 100க்கு 80ங்கிற மாதிரி 10க்கு 9 10க்கு 8ன்னு போடுறாங்க. இந்த மகேந்திர பொருத்தம், யோனி பொருத்தம்ங்கிறதெல்லாம் வந்து சயின்டிபிக்கா எந்த ஒரு வேல்யூம் இல்லை. மனப்பொருத்தம் இருந்தாவே பாதி முடிஞ்சுதா? இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் காலையில சண்டை போடுறாங்க, மனம் ரீதியா அவங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கு, கனெக்ட் இருக்கு, ஈவினிங் சேர்ந்துக்கிறாங்களா? மனமே ஒத்து வரல, இவ பேசுறது எல்லாமே வில்லங்கமாக தான் இருக்குது, என்னை வந்து குத்தி காமிக்கிற மாதிரியே தான் இருக்குங்கிறவங்க எப்படி சேருவாங்க? என்னதான் வந்து நீங்க 10க்கு 9 பொருத்தம் மகேந்திர யோனியில இருந்தாலும் சேர மாட்டேன். அதனால மனப்பொருத்தத்தை முதல்ல பாக்குறதுக்கு நீங்க கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. எப்படி ஃப்ரெண்ட்ஸா இருந்தா முதல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃப்ரெண்டா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து வாழ முடியும் இல்லையா? புரியுதா? ஸோ அந்த மனப்பொருத்தம் இருக்கிறதுக்கு லக்னத்தை பார்க்கணும், ராசியை பார்க்கணும். அந்த 6-8 வராம இந்த இப்போ பாத்தீங்கன்னா உங்களுடைய லக்னம் கும்ப லக்னத்துக்கு எதிரி கிரகம் என்ன? உங்களோட லக்னம் வந்து சனி. சனிக்கு பிடிக்காது சந்திரன். கடக லக்னமா இருந்ததுன்னா ரிஸ்க், ஏன்னா 6 வருது. புரியுதுங்களா? ஒத்து வராது. ஸோ அது மாதிரி மேட்சிங்க்கு ஒரு மேரேஜ் மேட்சிங் வரப்போ அதுக்கு ஒரு மார்க் கம்மி பண்ணிடுவோம். மற்றதாச்சும் கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கா? மற்றதெல்லாம் கொஞ்சம் ராசி கொஞ்சம் ஒத்து போகுதா? ராசி 2 பேர்த்தோட ராசி ஒத்து போகுதா? தசாபுக்திக்கு ஒத்து போகுதா? உங்க சுக்கிரன் இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு சுக்கிரன் இருக்கா? குணநலங்கள் இருக்கா? யாரு டாமினேட்டிங்க? இப்போ சில ஃபேமிலியில பாத்தீங்கன்னா லேடிஸ் டாமினேட்டிங்கா இருப்பாங்க, சில ஜென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி. இப்போ லேடிஸ் வந்து செவ்வாய் தாக்கத்துல இருந்தா டாமினேட்டிங்கா இருக்காங்க, ஜென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி இருக்காங்களா? இல்ல 2 பேருக்குமே செவ்வாய் ஆதிக்கம் அதிகமா இருந்து நான் சொல்றத நீ கேளு, நீ சொல்றத நான் கேளுங்கிற மாதிரி சண்டை போட போறாங்களா? இதெல்லாம் அசியூம் பண்ணி தசாபுக்தி வச்சு பார்க்கும் பொழுதுதான் நீங்க சொல்ற அந்த நட்பு விஷயத்தை பாக்குறது தான் நம்ம மேரேஜ் மேட்சிங் பாக்குறோம். இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஜாதக அனுகூல முறை. 9 கிரகத்தையும் பார்த்து, குறிப்பா 7ஆம் இடங்கிற திருமண ஸ்தானத்தை பார்த்து, சுக்கிரன்கிற இல்லற வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய கிரகத்தையும் பார்த்து முடிவு பண்றோம். அந்த 10 பொருத்தத்தை பாக்குறது இல்லை. இது வந்து நட்புக்கும் அதேதான். சரி, இப்ப சார் ஒரே லைக் சில பேர்த்துக்கு ஒரே ராசியா இருப்பாங்க, ஒரே நட்சத்திரமா இருப்பாங்க, அப்ப வந்து அவங்க 2 பேருக்கு ஒரே கேரக்டரா இருக்கும்னு சொல்ல முடியுமா? வெரி குட், ரொம்ப நல்ல கேள்வி. இப்ப எனக்கும் என்னோட மனைவியும் ஒரே ராசி தான், ஆனா நட்சத்திரம் வேற. ஒரே ராசியா இருக்கிறது ரொம்ப நல்லதுதான். இதுல ஒரே ஒரு சங்கடம் என்னன்னா அஷ்டம சனி ஜென்ம சனி வரும்போது ஒட்டுக்கா வரும், பாதிப்பு ஒட்டுக்கா இருக்கும். அது ஒண்ணுதான் ஒரு சின்ன ஒரு நெகட்டிவான விஷயமே தவிர மனம் ஒத்த மனமா இருக்கும். இப்ப நான் ஒரு காமெடி பண்றேன்னா அவங்களுக்கு காமெடி எடுத்துப்பாங்க, அவங்க நம்மள ஓட்டுறாங்கன்னா நம்மளுக்கு ஈகோ ப்ராப்ளம் வராது, ஏன்னா நம்ம அதே ராசிங்கிறதுனால நாமளும் காமெடி எடுத்துப்போம். இதே வந்து செவ்வாய் ஆதிக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசியோட ஒரு புதன் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராசி, ஃபார் எக்ஸாம்பிள் மிதுன ராசியும் விருச்சிக ராசியும் கன்னி ராசியும் மேச ராசியும் 6-8 காம்பினேஷன். இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வந்து இவங்க ஒரு ஜோக்கா, மிதுன ராசிக்காரங்க எப்பவுமே ஜோக்கா பேசுவாங்க, கன்னி ராசிக்காரங்க இவங்க ஜோக்கா பேசினாங்கன்னா அவங்களுக்கு உரைக்கும். ஜோக்கா பேசுற மாதிரி அவங்களுக்கு தெரியாது. எப்படி நீ என்ன பேசலாம் அப்படி? எனக்கு நான் ஜோக்கு தாங்க பண்ணேன் அப்படின்னா, இல்ல ஜோக்கா தெரியல, நீ ஏதோ குத்தி காமிக்கிற அப்படிமா. ஸோ இதுதான் வந்து அந்த நட்பு பகை இது எல்லாமே. ஸோ இதை வைத்துதான் நம்ம வந்து பலன்கள் எடுத்து கரெக்டான டெசிஷன் எடுக்கிறதுக்கு, கரெக்டான விஷயம் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரி, இப்போ நிறைய பேர் இங்க வந்து படிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஃபாரின் போறாங்க இல்லையா, அது எப்படி சார் நீங்க ஜாதகத்துல? கண்டிப்பா சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பாவம் ஒன்று இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க பிறக்கிற லக்னம் தான் வந்து முதல் வீடு, உங்களை பர்சனாலிட்டி கொடுக்குது. 2வது வீடுங்கிறது குடும்பம், தனம், வாக்கு கொடுக்குது. 3வதுங்கிறது முயற்சி கொடுக்குது. 4வதுங்கிறது தாயார், உங்களுடைய மூவபிள் இம்மூவபிள் அசெட் கொடுக்குது. 5ஆம் உங்க குழந்தை புத்திர விஷயத்தையும் உங்களோட பூர்வ புண்ணியத்தையும் கொடுக்குது. 6ஆம்ங்கிறது கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கை கொடுக்குது. 7ஆம் இடங்கிறது உங்களுடைய திருமணம், பங்குதாரர் கொடுக்குது. 8ஆம் இடங்கிறது வெளிநாடு கொடுக்குது.
ஸோ எப்படி உங்களோட லக்னம் தான் முதல் வீடு, அது வரைக்கும் 12 வீடு இருக்கு. ஒரு வீடும் ஒன்னொன்னு கவர்ன் பண்ணுது. உங்க வாழ்க்கையில ஒரு ஃபேக்டர், ஒரு ஃபேக்கல்ட்டியை, ஒரு விஷயத்த வந்து அதை எடுத்து பொறுப்பேற்றுக்குது. அதுதான் கர்மாவின் அதிசயம். ஸோ 8ஆம் பாவமும் 12ஆம் பாவம் லக்னத்திலிருந்து 8வது பெட்டியும் 12வது பாக்ஸா போட்டிருக்கு இல்லையா PDF ஃபைல, அது என்ன கொடுக்குதுன்னா பிறந்த ஊர்ல இருந்து தள்ளி போவானா அல்லது உள்ள ஊர்லயே இருக்க போறானாங்கிறது காட்டுது. அது 8ஆம் பாவத்துல குரு, சுக்கிரன், பௌர்ணமி, சந்திரன், புதன்கிற சுபகிரகத்தின் தாக்கம் இருந்ததுன்னா 12ஆம் பாவத்திலயும் அந்த தாக்கம், அது ஏதோ பார்வையோ, 6ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து 12 பாக்குறாரு, 6ல குரு இருந்து 12 பாக்குறாரு, அல்லது 8லயே சுபகிரகங்கள் இருக்காங்க, அல்லது 2ஆம் வீட்டுல இருந்து 8 பாக்குறாங்க. அப்படிலாம் அந்த 8, 12 வந்து திக்பலம் என்று சொல்லப்படுகிறது. திக்பலம் என்ன? வெளிச்சம் அதிகமா இருக்கும். லைட், இப்ப லைட் இருக்கனாலதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வெளிச்சம் அதிகமா 8ஆம் வீடு 12ஆம் வீடு வெளிச்சத்தோட இருந்தா, வெளிச்சம் எப்படி வரும்னா குரு, சுக்கிரன், பௌர்ணமி, சந்திரன், புதன்கிற இருப்போ அல்லது பார்வையோ இருக்கணும். இருந்து சரராசியில் போகக்கூடிய கிரகத்தின் தசைகள்லாம், அது ரொம்ப டெக்னிக்கலா போனா உங்களுக்கு புரியாது. ஒரு மாதிரியான ஒரு தசாபுக்திகள்லாம் போகும்பொழுது இவங்க வந்து இந்த வயசுல வெளிநாடு போவாங்க நம்ம சொல்லலாம். இதே மாதிரி வெளிநாடு போகக்கூடிய ப்ரொஃபைல், வெளிநாடு போகக்கூடிய மனைவியே நீங்க அல்லது வெளிநாடு போகக்கூடிய கணவரையே நீங்க தேர்ந்தெடுங்க அப்படிங்கறத அந்த ஏஜ்ல நம்ம கைட் பண்ணலாம். அது மாதிரி சொன்னால வெளிநாடு போகக்கூடிய ஜாதகமா, உள்நாட்டிலே இருக்கக்கூடிய ஜாதகமா, உள்நாட்டிலே அரசு உத்தியோகத்துல போகக்கூடிய ஜாதகமா, அல்லது பிரைவேட் செக்டர்ல போய் ஒர்க் பண்றதா, ஐடி சாஃப்ட்வேரா, மெடிக்கலா, அல்லது ஓன் பிசினஸா, அவங்களுடைய ஃபாதர் பிசினஸ்குள்ளேயே அவர் போறாரா, அல்லது இவரே தனியா 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு பிசினஸ் அமைக்க போறாரா, இது எல்லாமே நம்ம 10ஆம் இடம் 8ஆம் இடம் இருக்கிறத பார்த்து தசாபுக்தி வச்சு நம்மளோட 18 வருஷம் அனாலிசிஸ்ல அனுபவத்துல நம்ம கண்டிப்பாக தீர்க்கமா நம்ம கைட் பண்ணலாம். இதுதான் வந்து இது. இன்னைக்கு வந்து இவரை கூட பேசுறதுனால நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி மற்றொரு ஸ்பெஷல் எபிசோட்ல சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி சார். நன்றி, வணக்கம்.